ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். யோபு 17:9. அன்புக்குரியவர்களே, உங்கள் கைகள் சுத்தமானதாக காணப்படுகிறதா? உங்கள் கைகளினால் நீங்கள் செய்கிற செய்கைகள் கரையற்றதாக காணப்படுகிறதா? நீங்கள் போடுகிற கையெழுத்து நேர்மையானதாக இருக்கிறதா? அல்லது மற்றவர்களின் ஆசீர்வாதத்தை தடுக்கிறதாக இருக்கிறதா? உங்கள் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கிற உங்கள் கரம் கரையில்லாததாக இருக்கிறதா? சரியான கூலி கொடுக்கிற கரமாக இருக்கிறதா? உங்கள் தொழில் வியாபாரம் நேர்மையானதாக செய்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சுத்தமான கை உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கையின் கிரியை சுத்தமானதாக காணப்பட வேண்டும். நேர்மையான கரத்திற்கு நிச்சயம் பலன் உண்டு. உங்கள் கை சுத்தத்துக்கு இன்னும் பலன் கிடைக்கவில்லையா? சோர்ந்து போகாமல் உங்கள் கை மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கிற கரமாக எப்பொழுதும் இருக்கட்டும். நன்மை செய்கிறவர்களாக எல்லா வேளைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருங்கள். நிச்சயம் நீங்கள் பலத்து பெருகுவீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்புங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாய் இருப்பவர்களுக்கு மனம் இருங்குவீராக. சத்து குறைகளை மாற்றி அப்பம் தண்ணீரை ஆசீர்வதித்து ரத்தத்தின் அளவை சரியாக இருக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கைகள் கரையில்லாத கரங்களாக, நீர் விரும்பாத காரியங்களை எங்கள் கரங்கள் செய்யாமல் காத்துக்கொள்ளவும், மற்றவர்களின் வேதனைகளை துளைத்து நன்மை செய்கிற கரங்களாக செயல்படவும், பரிதானத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளவும், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்கள் கரங்களில் காணப்படவும், ஆசீர்வதிக்கிற இடமாக செயல்படவும் உங்க கிருபை வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமது அன்பிலே பலப்படவும், உமக்கு பிரியமானதை செய்து உம்மை பிரியப்படுத்தி வாழ எங்களை உமது கரத்தினால் ஆசீர்வதியும். ஆண்டவரே, விசுவாசிகள் ஊழல், லஞ்சம், கலப்படம், புகையிலை பொருள் வியாபாரம், மது போதைக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மருத்துவர்கள் ஆலோசனைப்படியே செறிவூட்டப்பட்ட அரிசியை உண்ண வேண்டும் என்று கூறப்படுகிற நிலையில் பள்ளி மதிய உணவு திட்டம் மற்றும் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதை அரசு தடை செய்யவும், தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய அரசு எடுக்கும் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கவும், எங்கள் மாநிலத்திற்கு நல்ல மழை பெய்ய செய்யவும், பீகார் மாநிலத்தில் குழந்தைகளை கடத்துகிறவர்கள் கைது செய்யப்படும்படியும், லோக்சபா தேர்தலில் தேவ கிரியை வெளிப்பட வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், பலவீனங்கள், வியாதியினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க குணமாக்கும் கரம், ஆறுதல் படுத்தும் கரம், துயர் துடைக்கும் கரம் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகிறோம். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், சாலை ஓரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.